ஹே காய்ஸ், உங்கள் வீட்டில் 2 இல்லைன்னா 2க்கு மேலே பசங்க இருக்காங்களா? அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுங்களா? அதனால் நீங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கும் எனக்குமான வீடியோ தாங்க. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க கிட்ட ஈக்குவலாக தாங்க பாசமாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் சில சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒரு குழந்தைய விட்டுடுவோம். நீ வளர்ந்துட்ட, நீ உன் வேலையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ ஹோம்ஒர்க் பண்ணு, நான் பாப்பாவுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருப்போம். நீ சாப்பிடு, நான் தம்பிக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருப்போம். நீ குளி, நான் தம்பியை குளிப்பாட்டுறேன் இப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயத்துங்களை நம்ம பண்ணியிருப்போம். நானும் அப்படி தாங்க பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ரொட்டீன் உங்கள் வீட்டில் டெய்லியும் நடக்குது அப்படின்னா டைம் ஆக ஆக உங்கள் குழந்தைக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் அவங்க கத்துறது, சண்டை போடுறது, கோச்சிட்டு போகிறது, சாப்பிடாம போகிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தப்பு நம்ம தான் பண்ணுறோம். இதை கூட நம்ம அவங்கள புரிஞ்சிக்காமல் அகைன் அவங்கக்கிட்டேயும் நம்ம கோபப்படுறோம். நானும் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எனக்கே என் மேலே கோபம் வந்துடுச்சு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுற நம்ம பையன்கிட்ட இவ்வளோ கோவப்படுறோமே, நீ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்மளே சொல்கிறோமே அப்படின்னு யோசித்தேங்க. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் யோசிக்கிறப்ப தான் தோணுச்சு, when you want to change somebody, first make change in yourself. ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணேங்க, ஒரு நல்ல சேஞ்ச் இருந்தது. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என் பையனை கூப்பிட்டு, இன்றைக்கி பாப்பாவுக்கு நீ தாண்டா ஹோம்ஒர்க் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு டைமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமுக்குள்ளே நீ பாப்பாவுக்கு இதை சொல்லிக் கொடு, பாப்பா நல்லா கரெக்டாக ஆன்சர் சொன்னிச்சுன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்டான்னு சொன்னேன். அன்னைக்கு பார்க்கணுமே, என் பையன்கிட்ட அவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது. அப்படி சொல்லி கொடுத்தான். அவன் சொல்லி கொடுத்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனோம். பாப்பாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டாங்க. ஒரு 2 hours யாருமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவ்வளோ அழகான பாண்டிங் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து என் பையன் என்கிட்ட நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் டெஸ்ட் வச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னான். நானும் பாப்பாக்கிட்ட கேட்டேன். சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. பாப்பாவும் கரெக்டாக சொன்னதால் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஹைஃபைலாம் அடிச்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு நான் எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பா நீ கரெக்டாக ஆன்சர் சொன்னதால் இந்த அவனுக்கு சாக்லேட் சொல்லி என் பையனே கொடுத்தான். எந்த சாக்லேட்டை எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினானோ அதே சாக்லேட்டை அவன் ஷேர் பண்ணான். ஒரு சின்ன விஷயம் லைட்டாக சேஞ்ச் பண்ணேன், அதுக்கே அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, தப்பு குழந்தைங்க கிட்ட இல்லைங்க, நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் சரியாக அதை ஹேண்டில் பண்ண மாட்டுக்கிறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஹவுஸ் ஒய்ஃபும் எப்போவுமே பிஸி தான். ஒர்க்கிங் உமன் சொல்லவே வேண்டாம், அவங்க ரொம்ப பிஸி. ஸோ வேலைன்னு இருக்கிற பிஸி ஷெடியூலில் நம்ம இருக்கிற டென்ஷனில் பசங்க கிட்ட காட்டுறோம். அதே அவங்க பதிலுக்கு நம்ம கிட்ட காட்டுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க, நீங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அதில் எதனா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் அபி டேல்ஸ். பாய்.